கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பல்வேறு முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எட்டப்பள்ளி முருகன் கோயிலில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த முருகன் கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோயிலாகும். இந்த கோவிலில் ஆனது காலையில் 6 மணி முதலே உள்ளே வரும் முருகன் மற்றும் தவளி தேவன சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு கோரங்களில் தற்போது ராஜ அலங்காரத்தில் தற்போது முருகன் பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். இந்த முருகனை இந்த காரி கிருத்திகையை முன்னிட்டு இந்த கோவிலில் பக்தர்கள் அதாவது அந்த நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒளிப்பதற்காக கொண்டிருக்கும் காட்சியானது இந்த வெற்றப்பள்ளி முருகன் கோயில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி, அலகு குத்துதல் மற்றும் ராட்டினம் ஏறுதல் மற்றும் ஆகாயசா காவடி என்கின்ற பல்வேறு வகையான நேர்த்தி கடன்களை தற்போது இந்த பகுதியிலிருந்து பக்தர்கள் காலை முதல் விரதம் இருந்து தற்போது நம்ம முருகன் கோயிலும் தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது நமக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது ஒரே கிரேனில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரேன் மூலம் தங்கள் ஆகாய காவடி எனப்படக்கூடிய அந்த காவடியிலிருந்து தொங்கி கொண்டு வந்தவாறு இன்று முருகன் கோயில் தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த முருகன் கோயில் முன்னிட்டு நடனமாடியும் பம்பை எடுத்தும் அலகு குத்தியும் எலுமிச்சை காவடி சாத்தியும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை திரளாக செய்து வருகின்றனர். காலை முதல் தற்போது வரை சுமார் ஆயிரக்கணக்கான முதல் லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து முருகன் தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது நாம் இந்த முருகன் கோயிலை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் என்பதால் காலை முதலே தற்போது வரை பக்தர்கள் திரளாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பிரதீப் குமாருடன் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார்.